சென்னை வளசரவாக்கத்தில் கடந்த 11ஆம் தேதி மது போதையில் சிறுவன் உட்பட 2 பேரை பாடகர் மனோவின் மகன்கள் தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் சம்பவத்தின் போது பாடகர் மனோவின் மகன்களை 10க்கும் மேற்பட்டோர் கட்டை உள்ளிட்ட பொருட்களால் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். விவரங்கள் என்ன கதிரவன்? சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் மனோவின் மகன்களா இருக்கக்கூடிய இருவரும் சேர்ந்து அந்த பகுதி வழியாக சென்ற 2 நபர்களை கிருபாகரன் மற்றும் 16 சிறுவனை கட்டையால் தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியானது. இந்த விவகாரம் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் வீடியோ காட்சியின் அடிப்படையில் 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பா மகன்களாக இருக்கக்கூடிய ரஃபீக், சாகிர் மற்றும் அவரது 2 நண்பர்கள் என 4 பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் இது தொடர்பாக மனோவின் தாய் சார்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்திலும் புகார்கள் அளிக்கப்பட்டது. அதில் தனது மகன்கள் ரஃபீக் மற்றும் சாகிரை அந்த கும்பல் தாக்கியதாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டது. அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா கிருபாகரன் மற்றும் 16 சிறுவனை மனோவின் மகனாக இருக்கக்கூடிய ரஃபீக் மற்றும் சாகிர் இருவரும் தாக்கிய நிலையில அதை கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கு வந்து அவரது நண்பர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ரஃபீக் மற்றும் சாகிரை கற்கள் மற்றும் கட்டையால் தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தாக்குதல் அடைந்த கிருபாகரன் மற்றும் அந்த 16 சிறுவன் தப்பி ஓடும் நிலையில அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 2 சக்கர வாகனங்கள் 5க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் அந்த பகுதிக்கு வந்த அவரது நண்பர்கள் அந்த மனோவின் மகன்களை தாக்கக்கூடிய காட்சிகளும் போலீசார் அந்த பகுதிக்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வளசரவாக்கம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சாகிர் மற்றும் ரஃபீக்கின் தாய் சார்பாக ஏற்கனவே வளசரவாக்கம் காவல் நிலையத்திலும் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தான் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.